அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். செவ்வாய் தோஷம் பற்றி எல்லாருக்கும் அப்பப்போ ஏதாவது கேள்வி வந்துகிட்டே இருக்கு இல்லையா? அதாவது செவ்வாய் லக்னத்திலிருந்தோ சந்திரனிலிருந்தோ 2, 4, 7, 8, 12 இதில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். லக்னத்தில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செவ்வாயெலாம் எப்படிலாம் இருந்தால் தோஷம் இல்லை அப்படின்னா, பாருங்க, செவ்வாய் மேஷ ராசியில் தோஷ நிவர்த்தி, விருச்சிக ராசியில் தோஷம் இல்லை, கடக ராசியில் தோஷம் இல்லை, அடுத்தது மகர ராசியில் தோஷம் இல்லை. இந்த செவ்வாய் மேஷ ராசி விருச்சிக ராசியில் இருந்தால் தோஷம் இல்லை, கடக ராசியில் இருந்தால் தோஷம் இல்லை, மகர ராசியில் இருந்தால் தோஷம் இல்லை. இது செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கு. இந்த செவ்வாய் குரு, சனி, சூரியன் இது சேர்ந்து இருந்தாலும் பார்வை பெற்றிருந்தாலும் தோஷ நிவர்த்தி அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ குருக்கு பார்வை 5, 7, 9, சனி பார்வை 3, 7, 10, சூரியன் பார்வை 7 இப்படி வச்சுருக்கும்போது இப்போ குரு பார்வை இருக்கா எப்படின்னு பார்க்குறது எப்படின்னா, குரு எங்கே போட்டிருக்கோ அந்த குருங்கிற இடத்த 1 அதுலேருந்தே ஏறணும். அடுத்ததுலேருந்து அந்த குருன்னு போட்டிருக்கோ அதுலேருந்து 1ன்னு ஏறணும். அதில் 5வது கட்டத்தில் அந்த செவ்வாய் இருந்தாலோ, 7வது கட்டத்தில் அந்த செவ்வாய் வந்தாலோ, 9வது கட்டத்தில் வந்தாலோ, அதாவது 2, 4, 7, 8, 12 செவ்வாய் தோஷம் இருந்து இந்த குரு 5ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக, 9ஆம் பார்வையாக வந்தால் செவ்வாய் தோஷ நிவர்த்தி. அதேமாதிரி சனி இருக்கிற கட்டத்திலேருந்து சனி இருக்கிற கட்டத்தை 1ன்னு எண்ணி அதுலேருந்து இது 3வது இடமா, அந்த செவ்வாய் இருக்கிற 3வது இடமா இருந்தால் தோஷ நிவர்த்தி, 7வது இடமா இருந்தால் தோஷ நிவர்த்தி, 10வது இடமா இருந்தால் தோஷ நிவர்த்தி. அடுத்து சூரியன் இருக்கிற கட்டிலேருந்து 7வது பார்வை, சூரியன் 1ன்னு எண்ணும், அதுலேருந்து 7வது இதுமாதிரி செவ்வாய் தோஷமாக இருக்கிற அந்த இடமா இருந்தாக்க சூரியன் பார்வையால் தோஷ நிவர்த்தி. இதான் சூரியன் குரு சனி சேர்ந்து பார்வை பெற்று இவன் சேர்ந்து இருந்தாலும் சரி, செவ்வாய் கூட சூரியன் சேர்ந்து இருந்தாலும், சனி சேர்ந்திருந்தாலும், அதுவும் குரு சேர்ந்திருந்தாலும் தோஷ நிவர்த்தி. சேர்ந்து இருந்தாலும் இந்த பார்வையோடு இருந்தாலும் தோஷ நிவர்த்தி. குரு 5, 7, 9, சனி 3, 7, 10, சூரியன் 7ஆம் இடம், இதுமாரி தான் பார்வை. அது மாதிரி தான் செவ்வாய் தோஷ நிவர்த்தி இது பண்ணிக்கிறது. அடுத்தது இன்னொன்று, செவ்வாய் சரராசியில் செவ்வாய் இருந்தால் தோஷ நிவர்த்தி சொல்லுவாங்க. சரராசினா ஏற்கனவே மேஷராசி சரராசி தோஷ நிவர்த்தி. அடுத்தது கடகராசி சரராசி தோஷ நிவர்த்தி ஏற்கனவே சொல்லியாச்சு. அடுத்தது மகர ராசி சரராசி ஏற்கனவே தோஷ நிவர்த்தி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் துலாம் ராசி ஒன்று இருக்குது. அந்த துலாம் ராசி சரராசியாக இருக்கிறதுனால அதில் செவ்வாய் இருந்தாலும் தோஷத்தை செய்யாது அப்படின்னு. அடுத்தது புதனோட வீடான மிதுன ராசியும் கன்னி ராசியும், புத ராசி பௌமஷி அப்படின்னு புத ராசி, அதாவது புதனோட ராசியில் இதே மாதிரி பௌமன்கிற செவ்வாய் இருந்தால் அது தோஷத்தை செய்யாது அப்படின்ட்டு. அதனால் இதுமாரி நிறையா தோஷ நிவர்த்தியெலாம் நிறையா இருக்குது. அதனால் செவ்வாய் தோஷத்தை பற்றி அதிகமாக இது பண்ணிக்க வேண்டாம். பெரும்பாலும் தோஷ நிவர்த்தியாகவே இருக்கும் பெரும்பாலுமே. அதனால் அதை பார்த்து இது பண்ணிக்கலாம். அடுத்தது ராகு கேது தோஷம். லக்னம் போட்டிருக்கோம், அதில் ராகு இருந்தாலும் அது இருந்தாக்கா அதுக்கு நேரம் 7ல் கேது இருக்கும். லக்னத்துக்கு 2ல் ராகு இருந்தால் அதுக்கு நேரம் 8ல் கேது இருக்கும். அதாவது எல்லா ஜாதகத்தையும் இது பொது தான். ராகு எங்கே இருக்கோ அதை 1ன்னு எண்ணினாக்கா அதுலேருந்து 7வது கட்டத்தில் கேது இருக்கும். கேது 1ன்னு எண்ணினா அதுலேருந்து 7வது கட்டத்தில் ராகும். இந்த ராகு கேதுவும் நேர் 7 இருக்கும். இப்போ ராகுவோட குரு இருந்தால் என்ன ஆகும்? 7வது பார்வையாக அந்த கேதுவை பார்க்கும். ராகுவோட குரு இருந்தாக்க கேது குரு பார்வை பார்க்கும். அதனால் அதுவும் தோஷத்தை செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. லக்னத்தில் ராகு இருந்தால் 7ல் கேது, 2ல் ராகு இருந்தால் 8ல் கேது. லக்னத்தில் கேது இருந்தால் 7ல் ராகு, 2ல் கேது இருந்தால் 8ல் ராகு. இப்படிலாம் இருந்தாக்கா தோஷம். அது குரு சேர்ந்துருந்தாக்க தோஷ நிவர்த்தி. அதேமாரி இதுக்கு இதேமாரியே தோஷம் பார்க்கணுமா அப்படின்னா, இந்த சந்திரன் கூட ராகு, சந்திரனுக்கு 7ல் கேது, சந்திரனுக்கு 2ல் ராகு, 8ல் கேது இப்படி இருந்தாலும் அதுக்கு சமமான தோஷம்னு பரவாயில்ல, சமமான தோஷமாக எடுத்துன்னு பொருத்தம் இது பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம். அது ரொம்ப குழப்பிக்காமல் இருந்தாலே போகிறோம், அவ்வளோதான். 2, 4, 7, 8, 12 செவ்வாய் தோஷம் இருந்தாலும் செவ்வாய் மேஷம், விருச்சிகம், கடகம், மகரம் தோஷ நிவர்த்தி. அடுத்தது மிதுனம், புதனோட வீடான மிதுனம் கன்னிக்கு தோஷ நிவர்த்தி உண்டு. துலாம் சரராசியாக இருக்கிறதுனால தோஷ நிவர்த்தி உண்டு. அப்புறம்
சூரியன் குரு சனி சேர்ந்தோ பார்வை பெற்றிருந்தால் தோஷ நிவர்த்தி அப்படின்னு இருக்குது. அதனால் இதெல்லாம் பார்த்து அனுசரித்து இது பண்ணிக்கலாம்.